பனங்கருப்பட்டி எங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையம் இல்லையா சார், மருதாம் ஏஜென்சிஸ் அவங்க தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து ரொம்ப வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப தற்சமயம் வந்து இது விரிவுபடுத்திருக்கிற ஒரு 6-7 வருஷமா இது நம்ம விரிவுபடுத்தி கொண்டாந்துருக்கோம். ஓகேங்க சார். எத்தனை டன் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 25 டன் வரைக்கும் நெருங்கிட்டோம். 22ல இருந்து 25 வரைக்கும் நம்ம நெருங்கி பண்ணிட்டு இருக்கோம். 1 கிலோல இருந்து எவ்வளவு வேணா வாங்கலாமா? 1 கிலோல இருந்து நீங்க 100 கிலோ 500 கிலோ இல்ல 1 டன் கேட்டாலும் நான் கொடுக்க ரெடி. கிலோ இப்ப எவ்வளவு ரேட் போயிட்டு இருக்குங்க? இன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி மந்த்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ரேட் 250ல இருந்து 270 வரைக்கும் போயிட்டு இருக்குது. வித் இதுல நம்ம டிரான்ஸ்போர்ட்ல கமிட்மெண்ட் இருக்குது. அது பார்த்து அனுசரிச்சு அனலைஸ் பண்ணி பல்க் பர்ச்சேஸ்க்கு நீங்க 1 கிலோக்கு எவ்வளவு மைனஸ் பண்ணணுமோ அது கம்மி பண்ணுவீங்க. அத சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துறோம். அது மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஓலா இதுலயே தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆமா இது வந்து கஸ்டமருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஸ்டோரேஜ் பண்றதுக்கு ஒரு வசதி வேணும், அவங்களுக்கு இடம் வேணும். என்னன்னு கேட்டீங்கன்னா கருப்பட்டி சில பேர் வாங்கி கொண்டு போய் கவர்ல போட்டு கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாதாங்க சார். இதெல்லாம் ஃப்ரிட்ஜ்லயே வைக்க கூடாது. இது டெம்பரேச்சர் தக்க வைக்கிறதுக்காக நம்ம போடுற இந்த ஓலப்பெட்டி, இந்த ஓலப்பெட்டிக்குள்ளே வச்சாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அவங்க பயப்படாம ஒரு 8 மாசத்துக்கு பயப்படாம இருக்கலாம் இந்த மழை காலம் இல்லாம. சார் ப்ராசஸிங் மட்டும் சொல்லுங்க சார். பனையில இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலையில நம்ம முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பனை மரத்துல ஏறி களையத்துல இருந்து தெளிவு இறக்கிற வேலையை பாத்துருவோம். காலையில 4 மணிக்கெல்லாம் ஆளுங்க எழுந்திரிச்சு கிளம்பிடுவாங்க. 4 மணிக்கெல்லாம் தெளிவை இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லா தெளிவுல ஒரு குடத்துல ஊத்தி வச்சிருவோம். மொத்தமா ஊத்தி வச்சதுக்கு அப்புறம் அதை வடிகட்டி அதுக்கப்புறம் ஒரு வானல்ல போட்டு ஏத்தனோம்னா வானல்ல சரியா 1 மணி நேரம் டு 1.5 மணி நேரம் ப்ராசஸிங். 1.5 மணி நேரம் ஆகும். கட்டாயமாகும். 1.5 மணி நேரம் ப்ராசஸிங்ல அதுல கருப்பட்டி தயாராயிரும். அதுல வந்து பாவு நல்லா கெட்டி பதம் பிடிச்சோன்னா அதுல வந்து ஆமணக்கு, சில ஊர்ல முத்துக்கொட்டைன்னு சொல்லுவாங்க, சில ஊர்ல கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆமணக்க போட்டுருவோம். ஆமணக்க தட்டி போட்டு அதை அப்படியே வடிகட்டிட்டு ஃபர்ஸ்டே வடிகட்டிடுவோம். ஆமணக்க தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிரட்டையில போட ஆரம்பிச்சிருவோம். இந்த சிரட்டையில ஊத்தி வச்சிருவோம். சிரட்டையில நம்ம போட்டுட்டு இத ஒரு 20 நிமிஷத்துல தட்டினோம்னா சுத்தமான கருப்பட்டி ரெடி. அவ்வளவுதாங்க, நமக்கு சாப்பிடறதுக்கு ரெடி ஆயிரும். இது எப்படிங்க சார்? நம்ம இதுதான் சீசன் இல்லீங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 மாசம் சீசன் இருக்குது. அதுல நீங்க வந்து எல்லா இயற்கைக்கும் ஏத்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரியான உற்பத்தியை நம்ம கொள்முதல் பண்ணிக்கிறோம். எனக்கு 17 கொள்முதல் பண்ணிக்கிறோம், மரங்களை குத்தகைக்கு எடுத்துக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. இது நம்ம ஒரு வருஷத்துக்கு இத்தனை டன் உற்பத்தி பண்றோம் அப்படின்னா இப்ப உங்களுக்கு ஒரு 2 ஏக்கர் காடு இருக்குது அப்படின்னா அதுல ஒரு 5 மரம் இருந்துச்சு, 5 மரம் 10 மரம் அது வெட்டியா இருக்கும்ல, அந்த மரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். காடை நான் எடுத்துக்க மாட்டேன். சரி அப்படி நம்ம கொள்முதல் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி தெளிவு எடுத்து நம்மளே ஆளுங்களை போட்டு நம்மளே காலையில காய்ச்சி கருப்பட்டி தயார்படுத்தி வச்சுக்கிறனாலதான் 25 டன் வரைக்கும் நம்ம உற்பத்தி பண்ண முடியுது. இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது. ஓகேங்க சார். 100% ஒரிஜினலான பனங்கருப்பட்டி வாங்கணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இவங்க தான் உண்மையா வந்து இவங்களே தயாரிச்சு சேல் பண்றாங்க. மத்த கருப்பட்டிலாம் எப்படி எங்களுக்கு தெரியாது. இது நாங்க 100% நானே என் கண்ணால பார்த்தேன். ஒரு கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணாம உங்களுக்கு 100% ஒரிஜினலா கொடுக்குறாங்க. கண்டிப்பா உங்க குழந்தைங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இதுக்கு மாறுங்க. சுகருக்கு பதிலா இதுக்கு மாறிட்டீங்க அப்படின்னா நம்ம ஹெல்த்தும் நல்லா இருக்கும் இல்லையா சார்? கண்டிப்பாக சார். எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோன் பண்ணாங்கன்னா நல்லா பெஸ்டா பண்ணி கண்டிப்பா என்னால முடிஞ்ச சப்போர்ட்டை கட்டாயம் நான் பண்ணி தரேன். தேங்க்யூ.